ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் என்னை மிஸ் பண்ணிப்பீங்க. நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன் இவ்வளோ நாளாக வீடியோவே போடலைன்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு நிறைய வேலை ஒர்க் இருந்தது. அதை முக்கியமாக என்னுடைய படிப்பு, காலேஜ், செமினார் இதெல்லாம் இருந்ததுனால என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியலை. மட்டும் இல்லாமல் வீட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததா, அதனால எதுலேயும் என்னை சரியாக கவனம் செலுத்த முடியலை. ஆனால் இப்போதான் எல்லாமே ஒரு வழியாக முடிந்து கொஞ்சம் நிம்மதியாக வீடியோ போட வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பைபிள் மெசேஜும் ஒரு அழகான மான் குட்டி ஸ்டோரியும் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தலைப்பு: கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். வசனம்: இஸ்ரவேலு ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கே காணாதிருப்பாய். செப்பனியா 3:15. விளக்கம்: இந்த வசனம் நமக்கு சொல்லுவது ஆழமான உண்மை என்ன தெரியுமா? நம் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களும் பயங்களும் வரலாம். ஆனால் ராஜாவாகிய கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது எந்த தீங்கியும் நமக்களாக காண முடியாது. அவர் பாதுகாக்கும் கோட்டையாக நம்மோடு இருக்கிறார். ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். குட்டி கதை, மான் கதை. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு பிக்சர். அது என்ன பிக்சர் தெரியுமா? மான். இந்த மான் தான் என்ன பண்ணுது? துள்ளி குதிச்சு ஜாலியாக விளையாடிட்டே இருக்கு. உங்களெல்லாம் அம்மா அப்பா கூப்பிட்டா தான் வீட்டுக்கு போவீங்க. இப்போ நம்ம யாராவது கூப்பிட்டா தான் நம்ம ஜாலியாக விளையாடிட்டு தானே இருப்போம். அந்த மாதிரி தான் நம்ம குட்டி மான் இப்போ ஜாலியாக விளையாடிட்டே இருக்கு. விளையாட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன விளையாட்டே இருக்கும், ரொம்ப நேரமாக ஜாலியாக குதிக்குது, துள்ளி குதிச்சு ஜாலியாக விளையாட்டே இருக்கு. அப்போ என்ன ஆயிடுச்சு? நைட் ஆயிடுச்சு. நைட் நேரம் இருட்டாயிடும்ல, லைட்லாம் இல்லைன்னா. காடுனா எப்படி இருட்டான காடே எப்படி இருக்கும்? பயமா இருக்கும்ல. அந்த மாதிரி ரொம்ப இருட்டா பயமா ஆயிடுச்சு. அந்த குட்டி மானால எங்கேயும் போக முடியல, நகர முடியல, எதுவுமே பண்ண முடியல. அது பயத்துல அப்படியே நடுங்கிட்டே இருக்கு. ஐயோ, வீட்டுக்கு போனா வழி தள்ளு, எதுவுமே தெரியல, இருட்டாயிடுச்சு அப்படி சொல்லிட்டு பயத்துல என்ன பண்ணிட்டு தேடி தேடி சுற்றி பார்த்துட்டு இருக்கு. அப்போ அந்த சைடு வேட்டெல்லாம் முடிச்சு எல்லா வேலையும் முடிச்சு அந்த சைடு டைகர் வருது. வரும்போது இந்த வழியில அது பசிக்குது. அது இந்த எந்த வேட்டையோ எதுவும் கிடைக்கலையே, பசியில வருது. அப்படி வந்துட்டே இருக்கும்போது வழியில என்னத்த பார்க்குது? ஒரு மானை பார்த்துருச்சு. அடடா, இது செம்மையா இருக்குது, இந்த மான் நம்ம சாப்பிட்டா நம்ம பசியெல்லாம் போயிடும் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து எட்டி பார்க்குது. யாரு? டைகர் எட்டி பார்க்குது. அந்த பிக்சர் காட்சி தெரியுதா உங்களுக்கு ஸ்க்ரீனில்? இந்த டைகர் எட்டி பார்க்குது. எட்டி பார்த்தோன்னே இந்த மான் என்ன பண்ணுது? வழி தெரியாமல் சுற்றி பயத்தில் வழி தெரியாமல் தேடிட்டு இருக்குல்ல. இந்த டைகர் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வருது. உங்களுக்கு அடுத்த காட்சி தெரியும் பாருங்க, பிக்சர்லேயே தெரியும். கிட்ட வருது. வந்தோடனே பார்த்தோன்னே பயந்துச்சு. ஐயோ, நம்ம அவ்வளோதான், காலி, டைகர் நம்மளை சாவடிச்சிடும், புலி நம்மளை சாப்பிட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அது பயத்தில் அப்படியே அது ஸ்டெக்காகி பயத்தில் கத்துது. ஆனால் யாருக்குமே கேட்கல. இது சுற்றி நிற்கிது. அதை பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு நிற்கிது சாப்பிட்றதுக்கு. அப்போது அது சரி யானை, போகிற யானை சவுண்ட் கேட்டு ஓடி வருது. ஓடி வந்து என்ன பண்ணுது? அதோட காலால் அணைச்சி இந்த மானை அணைச்சி காப்பாற்றுது. அதை பார்த்தோன்னே இந்த டைகர் பயந்து அலறி ஓடிடுச்சு. இந்த லாஸ்ட்டை ஸ்க்ரீனில் தெரியும், பிக்சர் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எப்படி அணைச்சி அது காப்பாற்றிருக்கு. இந்த மாதிரி தாங்க இந்த மான் குட்டியை யானை துணை நின்றது போல நமக்கு பாதுகாக்க சர்வவல்ல தேவன் இருக்கிறார். அவன் நம்மோடு இருக்கும்போது நம்ம சுற்றி இருக்க பிரச்சனை தனியாக விலகி ஓடிடும். அன்பு நண்பர்களே, கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார். இதனால எதை குறித்தும் கலங்காதிருங்கள். இனி உன் வாழ்வில் தீங்கே காண மாட்டீர்கள். காட் பிளஸ் யூ சைல்ட். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த பைபிள் மெசேஜோட வருகிறேன். பை பாய்.